அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் நடந்தது. பல்வேறு நிகழ்வுகள் அதில் நடைபெற்ற நிலையில அதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இருவரும் மேடையில் சந்தித்தது பேசுபொருளாகி இருக்கிறது அரசியல்ல. அதே போல அது முடிந்த பிறகு கூட்டாக இருவரும் சேர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். தலைவர்கள் இணைந்திருக்க அது நிர்வாகிகள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் எவ்வாறு எதிரொலிக்க போகிறது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். பங்காளி சண்டை தீர்ந்துவிட்டது தினகரன், வேறுபாடுகளை மறந்துவிட்டோம் பழனிசாமி தினகரன் இணைவு, களத்திலும் இணைவு நடக்குமா என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு 3 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியலர் திரு புகழேந்தி, பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், எழுத்தாளர் திரு ஜே ராம்கி அவர்கள். மூவருக்கும் வணக்கம். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். முதலாவதாக திரு பிரியன், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்ததை நாங்க மறுக்கல. கருத்து வேறுபாடு இருந்ததுதான், உண்மைதான். ஆனா இப்போ அதெல்லாம் கலைந்து விட்டது. அதை நாங்க மறந்துட்டோம். 2017ஆம் ஆண்டு ஏப்ரல்ல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இப்ப நாங்க இருக்கோம், ஒன்றிணைஞ்சிட்டோம் அப்படின்னு இருவரும் சொல்லியிருக்காங்க. தலைவர்கள் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. நிர்வாகிகள் மட்டத்திலையும் தொண்டர்கள் மட்டத்திலையும் அதை முழு மனசோட ஏத்துக்கிறாங்களா? இல்லை, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி அதிரடியாக முடிவெடுத்து இன்னொரு கூட்டணியில் போய் சேர்றதுன்றது இயல்பாக நடக்கிற விஷயம் தான். 2019க்கு முன்னாடி அதிமுகவும் பாமகவும் ஒரு எலியும் பூனையுமா இருந்தாங்க. பட் அதிமுக கூட்டணியில் பாமக கடைசியில் சேர்ந்தாங்க. கவர்னர்கிட்ட ஊழல் பட்டியெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் போய் சேர்ந்தாங்க. அதனால் இதெல்லாம் அரசியலில் சகஜம் வைப்பான்ற மாதிரி தான் விஷயங்கள். ஆனால் நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த தினகரன் போனதுனால அது கீழே இருக்கிற அந்த தொண்டர்களை ஏற்றுக்கிறாங்களா, இல்லை அவருடைய ஓட் பேங்க் அதை ஏற்றுக்குதா? தினகரனோட ஓட் பேங்க் 21 20 தொகுதிகளில் நல்ல ஓட்டு வாங்கினார். அப்புறம் தேனி தொகுதியில் பார்லிமெண்ட்டில் நல்ல ஓட்டு வாங்கினார். ஸோ அவருக்கு ஒரு ஆதரவு சவுத்துலேயோ டெல்டாலேயோ இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் அவர் பின்னாடி இருக்காருன்னா முதல்ல தொண்டர்கள் நிலைமையை பார்க்கலாமே. இப்போ மாணிக்கராஜா அவர் கூட துணை பொதுச் செயலாளர், அப்புறம் ஒரு 3-4 மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் பிரிஞ்சு போயிருக்காங்க. இது மாதிரி நடக்கிறது சகஜம்தான். பட் அது ஆச்சரியம் இல்லை. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, தினகரன் என்ன சொல்கிறாரு, பங்காளி சண்டை தீர்ந்து விட்டதுன்னு சொல்கிறார். அது அவரை பொறுத்த மட்டும் அது ஒரு அரசியல் கூட்டணிக்காக சொல்லப்படுற வார்த்தையாக வச்சுக்கலாம். பட் அதே ஸ்பிரிட்டோட அந்த கீழே இருக்கிற அந்த அவருடைய ஓட் பேங்க் தொண்டர்கள் இருப்பாங்களான்னா அவருடைய ஓட் பேங்க்கில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போது அவங்க இதை சொன்ன உடனே நேற்று பழனிசாமி என்ன சொல்கிறாரு, வைகோவும் திமுகவும் எவ்வளோலாம் பேசியிருந்தாங்க, அப்புறம் சேர்ந்தாங்க. அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக அந்த தொண்டர்கள் ஒரு பொலிட்டிக்கலைஸ் ஆனவங்க. ஆக்சுவலாக அதில் இணையிறது ஈஸி. இதில் ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க அமமுக தொண்டர்கள். அதில் ஒரு 10% அதிமுக அந்த ஒரு இதில் தினகரனோடு இருப்பாங்க. பட் 90% பேர் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக அவர் பின்னாடி இருப்பாங்க. ஏன்னா எடப்பாடி மேலே உள்ள கோபம் காரணம். எடப்பாடி சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரையும் பழி வாங்கிட்டார், அதிமுகலேருந்து வெளில அமிச்சிட்டார்ன்ற அந்த கோபம் அந்த கம்யூனிட்டிக்கு இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் அந்த கம்யூனிட்டி அந்த கட்சியை தங்களுடைய கட்சியாக பார்த்துனாங்க இருந்தது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஜெயலலிதா அப்படி இருந்தாங்களா இல்லைன்னு வேறு விஷயம், அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, பழனிசாமி ஆட்சியை விட்டு போகும்போது 10.5% வன்னியர் கொடுத்தார். அது வன்னியர் கொடுத்தது ஓகே, பட் அவங்க அஃபெக்ட் ஆனாங்க. மீதி இருக்கிற 9.5%ல் அவங்களோட வாய்ப்புகள் பறிபோகிற மாதிரி இருந்தது. அது அந்த விஷயம் அமுலாகலைன்றது வேறு விஷயம். ஸோ மொத்தத்தில் பழனிசாமி நம்ம கம்யூனிட்டியை குறி வச்சு பழி வாங்குறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான தலைவர்களையும் பழி வாங்குறார், நம்மளையும் இடஒதுக்கீடு விஷயத்தில் பழி வாங்க நினைக்கிறாருன்ற ஒரு விஷயம் அந்த கம்யூனிட்டி மனசில் பதிஞ்சிருக்கு. அந்த ஓட் பேங்க் தான் தினகரனுடைய ஓட் பேங்க்ன்றது என்னுடைய கருத்து. அந்த ஓட் பேங்க் அப்படியே தினகரனோட ட்ராவல் ஆகுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. அது ட்ராவல் ஆகுமா இல்லையான்றது நிச்சயமாக ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தினகரன் மாறிட்டார்ன்றதுக்காக நாங்கள் மாறணுமான்னு ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்க. எங்களுக்கு பழனிசாமி தொடர்ந்து அவர் அதிமுகவை அவர் உங்கள் யாரையுமே மறுபடியும் சேர்க்கவும் மாட்டேன்றார். ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மாட்டேங்கிறார், சசிகலாவும் சேர்க்க மாட்டேங்கிறார். அவங்க அதை ஒரு இன்சல்ட்டாக பார்க்குறாங்க, அந்த கம்யூனிட்டிக்கான இன்சல்ட்டாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி, எங்களோட ஓபிஎஸும் வருவாரு அப்படின்னு திரு டிடிவி தினகரன் பேசியிருக்காரு. ஓபிஎஸும் பொறுமையா இருங்க சொல்றனே தள்ளி போட்டுட்டு இருக்கு. ஓபிஎஸும் போனாலும் இந்த விஷயம் அப்படியே மாறாது அந்த கம்யூனிட்டி மத்தியில். ஓபிஎஸுமே என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் கூட அந்த கம்யூனிட்டியோட ஃபீலிங் அப்படி தான் இருக்கும். பழனிசாமியை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கம்யூனிட்டிக்கு எதிராக அவர் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது இது
அதிமுக காரங்க கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி நினைப்பாங்க. பட் ஆனால் அந்த 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 வட்டாரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, பல பேர்கிட்ட பேசுனீங்கன்னா, அவர் எங்களுக்கு எதிராக தான் சார் இருக்கார். அதிமுகவை வந்து அவர் வந்து எங்களை நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, எங்கள் தலைவர்களை விரும்பிச்சிட்டாரு. அதிமுக ஓபிஎஸ் வந்து சேர்ந்தாலும் என்டிஏ கூட்டணிலாம் சேர முடியும். வெதர் யூ கேன் ஜாயின் ஏடிஎம்கே முடியாது. ஏடிஎம்கே ஒருங்கிணைப்பாளர் இருந்தார்ல, அந்த ஒருங்கிணைப்பாளர் அவர் போக முடியுமா? எடப்பாடி நாளைக்கு எலெக்ஷனில் தோத்தாலும் அவர் சேர்க்க மாட்டார், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போது என்டிஏ கூட்டணியில் சேர்றதுன்றது அந்த கம்யூனிட்டி மறுபடியும் என்ன நினைப்பாங்க, அவர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் ஒருங்கிணைப்பாளர் சேர்த்திங்கன்னா கூட ஓரளவுக்கு சமாதானம் ஆவாங்க கட்சியில் சேர்த்து. அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவர் என்டிஏ கூட்டணியில் சேர்த்தாலுமே அவங்கள அந்த கம்யூனிட்டியோட மனநிலை மாறாது என்பது என்னுடைய கருத்து. அது எலெக்ஷன்ஸில் வந்து சில போது என்ன ஆகுன்னா, நீங்கள் போட்டி போடும்போது அந்த லோக்கலில் இருக்கிற கேண்டிடேட் என்ன பண்ணுவான், அவனுக்கு இருக்கிற அந்த எதிர்மறையான நிலைப்பாடு அவனுக்கு தெரியும். இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் அவருக்கும் தெரியும், அமமுக கேண்டிடேட்டுக்கும் தெரியும், ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கும் தெரியும் என்ன மாதிரி மனநிலை கீழே இருக்குன்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள எப்படிலாம் கவனிக்கணுமோ அப்படிலாம் கவனித்து எலெக்ஷன் வேலையெல்லாம் ஈடுபடுத்த வைப்பாங்க. அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் பொதுவான மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே போட்டி போடுற தொகுதிகளில் அவங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வேலை செய்வாங்களா மாட்டாங்களான்றது ஒரு முக்கியமான கேள்வி. தினகரன் தன்னோட அந்த ஓட் பேங்க் எடுத்துன்னு போனாரா என்டிஏ கூட்டணிக்குன்றது ஒரு முக்கியமான கேள்வி. இதற்கெல்லாம் பதில் வந்து ஒரு யூகத்தில் சொல்கிறத விட எலெக்ஷனில் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக்சுவலாக. சரி, இது உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு ராம்கி, இந்த இணைவு அப்படின்றது ஒரு இயல்பானதாக நடக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஓரிரு வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை செய்தியாளர்கள் மத்தியில் விமர்சித்திருந்த திரு தினகரன் இப்போ அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிறாரு. இந்த இணைவு இயல்பானதா இல்லையா? இல்லை, இந்த இணைவு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் வேல்யூ தரும்னு அவர் உணர்ந்திருந்தார். அதனால தான் அவர் அன்றைக்கி மேடையில் பேசும்போது கூட மதுராந்தக மேடையில் பிரதமர் அவர்களுக்கு கிடைத்த கைத்தட்டலை விட, எடப்பாடி அவர்களுக்கு கிடைத்த கைத்தட்டலை விட தினகரனுக்கு கிடைத்த கைத்தட்டல் அதிகமாக. அது என்ன காரணம்னா, அவர் சாய்ஸ், அந்த வேர்ட்ஸை சாய்ஸ் ஃப்ரேஸ் பண்ணது கரெக்டாக. அவர் எங்கெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்கிறதுக்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே இணைந்திருக்கோம். தமிழ்நாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் முன்னேதும் ஒருங்கிணைந்து செயல்படுவோங்கிற வார்த்தையை சொல்லும்போது இந்த கைத்தட்டலுங்கிறது என்ன தேவையோ அதை புரிந்து கொண்டு அதை கரெக்டாக அவர் மனதில் அந்த அதனால தான் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேள்விகள்லாம் எழும். அதுக்காக தான் ஒரே பதிலாக அவர் கொடுத்துட்டார். அதுக்கு முதல் நாள் பல விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஸோ இப்போ அதனால் வந்து இது வந்து எதிர்பார்த்த விஷயம் தான். இன்றைக்கி நீங்கள் வந்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர் தான். அவர் வெளியில் போகும்போது எடப்பாடி தலைமை மேலே ஒரு பல கேள்விகளை எழுப்பினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் சரி அவரும் சரி அமைதி தான் இருந்தாங்க. அவங்க யாருமே வந்து தினகரனை பொதுவெளியில் விமர்சித்ததும் கிடையாது. பல கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயம் தரப்புல இருந்து வந்திருக்கு இல்லையா? திரு தினகரன் விமர்சிச்சிருக்காரு. தினகரன் விமர்சிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு சொன்ன காரணம் வந்து இந்த தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறார். அது நடந்து முடிந்து போன விஷயம். அவங்க இப்போ இன்னைக்கு சொல்றது என்னன்னா, நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அவங்க எல்லா தகுதியிலுமே ரெண்டு பேர் சரிக்கு சமமா இல்லை. இப்போ நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, அமமுக ஒரு காலத்தில் அமமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகவில்லை என்றால் தென் தமிழ்நாட்டில் அதிமுகவே இல்லாமல் போய்விடும் அப்படிலாம் பேசினாங்க. அப்போ என்னன்னா, அப்போ வந்து தினகரனை தென் மாவட்ட தலைவராகத்தான் எடுத்துக்கிட்டாங்க. வட மாநிலத்தில் அவர் இல்லை. ஆக்சுவலாக அவர் டெல்டாக்காரர், எங்கள் ஊர் ஏரியார் தான் அவர், டெல்டாக்காரர் தான் அவர். ஆனால் அவரை முழுக்க முழுக்க தென் தமிழ்நாட்டுக்காரர்லாம் ஒதுக்கி வச்சு தென் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ இன்னைக்கு ரிவர்ஸில் நீ கூட்டணி வந்த பிறகு என்ன பேசுறாங்க அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் வந்து தினகரனுக்கான ஆதரவாளர்கள்லாம் குறைஞ்சிருச்சு அப்படிலாம் பேசுறாங்க. இதில் பொருத்தமில்லாத அவரவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா அதை கருத்தில் கொண்டு தான் இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கான ஏரியாவா இருந்தாலும் அது முழுவதுமா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? நடக்கும். ஏன்னா அது இன்னைக்கு என்னன்னா, நம்ம பல விவாதங்கள் ஏற்கனவே விவாதம் சொன்னதுதான், தினகரனுடைய தேவை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேவைப்படுவதை விட பாஜக தேவைப்படுகிறது. குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் அவர் தென் தமிழ்நாட்டில் பாஜக வந்து களத்தில் போய் அவங்களால காங்கிரஸை எதிர்கொள்ள முடியாது. அங்கே ரொம்ப வலுவாக இருக்கிறது காங்கிரஸ். அங்கே சிறுபான்மை தொகுதிகள் அதிகமான இடம், அங்கே டிசைடிங் ஃபேக்டர் சிறுபான்மை, அங்கெல்லாம் காங்கிரஸ் ஒரு வலுவான பகுதி இருக்கும்போது அங்கே போய் பாஜக களத்தில் இறங்கினா தனியாக இருக்குன்னா அவங்களுக்கு ரெண்டு பார்ட்னர் வேணும். அவர்களுக்கு எடப்பாடியும் வேணும், தினகரன் வேணும். இதனால் தான் பாஜகவே முன் வந்து இந்த கூட்டணிக்கான வேலைகளை செய்யுது. ஸோ அதனால பாஜகவுக்கு அதிக தேவை இருக்கிறது. ஆனால் நீங்க பாருங்க, இப்போ எத்தனை தொகுதி ஒதுக்க போறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பலவீனம் இல்லையா? அதிமுக தலைமை தமிழகத்தில் இருக்கு, அவங்க அமமுக கடல பாஜக நடுவுல வந்து ரெண்டு பேரும் சேர்க்கறாங்க அப்படிங்கிறது அதுதான் தோற்றத்தை உருவாக்குது. அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா அந்த என்டிஏ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருவருக்கும் எங்கெங்க அதிக செல்வாக்கு இருக்கு, எங்க செல்வாக்கு இல்லைங்கிறத அந்த மூன்று பேரும் பிரதான பார்ட்னர்ஸ் அதிமுக பாஜக அமமுக மூன்று பேரும் உணர்ந்திருக்கிறாங்க.
இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், அவங்களுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் தெரியாது, 10 தொகுதிகளோ எத்தனை தொகுதி கிடைச்சாலும் அதில் பெரும்பாலான தொகுதி தென் தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பாஜகவும் வந்து நீங்க வெளிப்படையாக சொல்லலாம், இந்த கூட்டணியில் எங்கெங்கெல்லாம் அவங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அதே போல திமுக கூட்டணி நீங்க சொல்ல முடியாது. நீங்க வட தமிழ்நாட்டில் நீங்க சொல்லி இந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுமா, விடுதலை சிறுத்தை போடுமா, திமுக போடுமான்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த கூட்டணியில் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய உயரம் நீளம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இப்படி ஒரு காம்பினேஷனோட ஒரு கூட்டணியே ஃபார்ம் ஆகுது. இது புரிந்து கொண்டு தான் வராங்க, இல்லைன்னா அவங்க அன்னைக்கே வெளியேறுவாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இதை புரிஞ்சு கொண்டு தான் அப்படி ஒரு கூட்டணி அமையுது. அதுக்காக தான் பாஜக அப்படி ஒரு ரோல் பண்ணுது. இது டூ லேட் தான். அவங்க 6 மாதங்கள் முன்னாடி செய்திருக்க வேண்டியதான். ஏப்ரல் மாதம் கூட்டணி அறிவித்த போதே பாஜக என்ன அசம்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, எங்க என்டிஏ தலைவர்கள் எங்க கூட இருக்காங்க, அப்படிதான் இருந்தது அன்னைக்கு நிலைமை. ஆனா அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு விட்டு வெளில போயிட்டு இப்ப திரும்பி உள்ள வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஒருங்கிணைந்து வந்திருக்குது. இப்போ அதுங்களுக்குள்ள ரொம்ப ஸ்மூத்தா தொகுதி பரிமாற்றம் எல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில் வெளிப்படையா சொல்லலாம், நீங்க அமமுக பெரும்பாலான தொகுதி தென் தமிழ்நாட்டில் தான் போட்டியிட போது, பாஜகவும் பெரும்பாலான தொகுதியில் தென் தமிழ்நாட்டில் தான் போட்டியிட போறாங்க. அவர்களுக்கு அமமுக தேவை. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த காம்பினேஷனை பொறுத்து தான் அவங்க போறாங்க. அடிப்படையில் இது சிங்க் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. இது தலைவர் மத்தியில் நீங்க மற்ற கட்சிகள் தலைவர் மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. இது நீங்க தலைவர்கள் இணைவை பத்தி பேசுறீங்க திரு ராம்கி. நான் கேட்கறது என்னன்னா, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோன்றதையே மறந்துட்டு இந்த முடிவை தினகரன் எடுத்திருக்காரு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஆனா கேட்கல அப்படின்னு அமமுகவோட துணை பொதுச் செயலாளர் இருந்தவர் இப்ப டிஎம்கேல இணைஞ்சு இந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறாரு. இன்னைக்கும் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தது பத்தியோ அதை பத்தின எந்த விதமான விமர்சனங்களையும் வைக்கல. அவரு அந்த கட்சி அதுக்கான தேவை இருக்கு, இது பங்காளி சண்டை, எங்க பங்காளி சண்டை முடிந்து விட்டதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த கட்சிக்கான தேவை இருக்குது. அதுக்காக தான் அவங்க வைகோவோட ஒப்பிடுறாங்க. வைகோவுக்கு மதிமுக தேவை இருக்கிறது, அதனால தான் ஒரு கட்சி நடந்துட்டு இருக்கு, அதனால தான் திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனா அவங்க மதிமுக ஏன் திமுக கூட்டணி இடம் பெற்றதுன்னா பாஜக எதிர்ப்புங்கிற காரணத்தினால. ஸோ அதே போன்று இங்க திமுக எதிர்ப்பை முன்வைத்து இங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி திரள்றாங்க. ஆனா இந்த ஒரு அணியில் திரண்டாலும் இவர்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் போதாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால தான் பிரதமர் அவர்கள் அவருடைய சாதனைகளை சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் அவருடைய சாதனை சொல்வாரு. ஸோ இதுல எல்லாமே இருக்கு. நீங்க திமுக எதிர்ப்பை முன்வைக்க போறாங்க, நாங்க இது வரைக்கும் என்ன பண்ணோம், இனிமே என்ன பண்ண போறோங்கிற விஷயத்தை சொல்ல போறாங்க. ஸோ அதனால இந்த கூட்டணி ஒரு முழு வடிவம் இன்னைக்கு பெற்றிருக்கு, முழு வடிவம் பெற்றிருக்கு. அடுத்தடுத்து நீங்க வந்து அடுத்தடுத்து கண்டிப்பா தொண்டர்கள் மத்தியில ஒரு அது தென் தமிழ்நாட்டு பக்கத்துல ஒரு சுணக்கம் இருந்தது உண்மைதான். ஏன்னா திரும்ப திரும்ப தினகரன் பேசும்போது ஒரு பிரச்சனை வந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு காலம் மாறும். அடுத்தடுத்த கட்டத்தில் நிறைய பொதுவா இன்னைக்கு ஒரு பெரிய காட்சி பார்த்திருக்கோம். மதுராந்தகத்துல இதுவரைக்கும் நடந்தாத விஷயம். என்டிஏல இவ்வளவு பேர் பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினதே கிடையாது. பல தேர்தல் 2021 சரி 2019 சரி இப்படி ஒரு பெரிய கூட்டமா நடத்தினது கிடையாது. நீங்க நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 கூட்டங்கள் இந்த தேர்தல் நடக்கும். சோ நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரே நிமிஷம் வேதவல்லி, ஆக்சுவலா இந்த எதிர் நிலைப்பாடு உள்ளவர்கள் தேர்தலும் போது இணையிறது வந்து இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், இவங்களும் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் தினகரன் வந்து எடப்பாடியை பற்றி என்னெல்லாம் பேசினார்ன்றது 2-3 நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எடப்பாடி தினகரன் நம்ம ரொம்ப மோசமாக தாக்கியிருக்கார். எடப்பாடியும் தாக்காத இல்லை, அவரும் வந்து இப்போ சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன், அவரும் தாக்கியிருக்கார். அதனால இது வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு திரு புகழேந்தி, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல அப்படின்றதெல்லாம் முன்வைக்கிறாங்க. குறிப்பா டிடிவி தினகரன் பேசும்போது எனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்ல, எந்த ஒரு அழுத்தமும் இல்ல, ஆனா இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் சுயமாதான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை? 3 வாரங்களுக்கு முன்னால் டெல்லி செல்லும்போது சென்று வந்த எடப்பாடி பழனிசாமியை, குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை, சென்று வந்த எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் முகமூடி பழனிசாமி என்று அழைக்கலாம், ஏன்னா 3 கார் மாறி ஒளிஞ்சு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னது அவர் தான். அப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மெயின் கேள்வி அரசியலில் எதுவும் நடக்கலாம். வைகோ அண்ணனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க. வைகோ அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினார். புரட்சி மறுமலர்ச்சி 2ம் ஒன்றுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. அதை துவங்கியதற்கு காரணம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் கலைஞரோடு அரசியல் மோதல். ஆனால் இங்கே தினகரன் உருவாக்கிய இயக்கத்திலே உடனிருந்தவன், திகார் சிறை வரை சென்றவன், திரும்பி வந்து பல மேடைகளில் நானும் சம்பத்தும் ஏறி அவருக்காக குரல் கொடுத்து பேசியதில் புகழேந்திக்கு முக்கிய பாங்கு நான் தான் காரணம். இனி நீங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க வேதவல்லி. கிரவுண்ட் லெவல் என் மீது செடிசன் கேஸ் இருக்கிறது. எனக்கு மேலே இருக்கிறது டிடிவி தினகரன், அவர் மேலே செடிசன் கேஸ் போட்டது பழனிசாமி. தேச துரோக வழக்கு ஸ்டில் பெண்டிங் பிஃபோர் த சேலம் போலீஸ், பெண்டிங்கில் வச்சுருக்கிறது. அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல சுமாராக ஒரு தஞ்சாவூர் எடுங்க, அங்கே குமரகுருன்னு ஒருத்தர் இருந்தார், உள்ளே பூந்து ஒருத்தர் அடிதடி, ஏடிஎம்கே வெர்சஸ்
நீங்கள் அதை தான் கிரவுண்ட் லெவல் கேட்டுட்ருக்கீங்க. எல்லா ஊர்லேயுமே இந்த அடிதடி உண்டு. ஏடிஎம்கேவுக்கும் அமமுகவுக்கும் அடித்து கெலாட்டாகி நான் பேச போகும்போது என் ஸ்டேஜெல்லாம் போயிடுச்சு. எடப்பாடி சொல்லி எல்லாம் பிச்சுட்டாங்க. அந்த ஊரில் பேச முடியாமல் திரும்பினேன். தஞ்சாவூர் மீட்டிங் முடிஞ்சு போன உடனே அடுத்து நடந்தது மன்னார்குடியில். ஆனால் இப்படி கல நிலவரத்தில் இப்போ அவர் சொன்ன மாதிரி, பிரியன் சார் சொன்ன மாதிரி 10.5 பாதிக்கப்பட்ட மக்கள், பழனிசாமி மீது ஒரு தனிப்பட்ட கோபம், அது தனியவே இல்லை, அது தனியாது என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் நான். ஆகவே பசும்பொன்னையாவை வணங்குகின்ற அந்த மக்கள், முக்குளத்தூராகட்டும் தென் தமிழக மக்களாகட்டும், விரோதியாக பழனிசாமியை பார்க்கிறார்களே தவிர ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதுதான் அங்கே இருக்க கல நிலவரம். ஆனால் நீங்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினீர்கள்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை. இங்கே எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகத்தின் மறு பெயர் பழனிசாமி தான். அவரை ஒழிக்கத்தான் அரசியல் ரீதியாக நான் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறேன் என்று எத்தனை முறை சொல்லியிருப்பார் வேதவள்ளி? தொடர்ந்து சொன்னார், இப்பயும் சொன்னார். சொல்லிகிட்டே வந்தவர் 3-4 நாளாக திடீர்னு மாறி திடீர்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜர் ஆகிறார். மெர்ஜரை நான் பழகியவரை, தினகரனை பார்த்தவரை, நான் பெங்களூரில் அவர் சித்திக்கு பிணை கொடுத்து எல்லாம் பண்ணது முறை பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் அவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். இதே பழனிசாமி வந்தால் நின்றுட்டு தான் இருக்கணும். அவர் சொன்னால் தான் உட்காரணும். வாங்க உட்காருங்க பழனிசாமி வாங்க, அப்படி அது வரைக்கும் அவர் இருப்பார் முதலமைச்சராக இருக்கப்போ. முன்பு நடந்தது. இப்ப அவங்க இணைஞ்சிட்டாங்க இல்லையா? நாங்க சகோதரர்களா தான் இருக்கோம், அண்ணன் தம்பியா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க, அவரை பத்தி பேசுறத விட்டுருவீங்க. அவர் சொல்ல முன்ன பின்ன யோசனை பண்ணார், 420 சொல்லுவீங்க. எல்லாம் நடந்துடுச்சு. ஒரு தொண்டர்களும் அங்கே இருக்க நிர்வாகிகளும் இவர் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் திடீர்னு இப்போ ஒரு முடிவு எடுத்து சென்ட்ரலில் கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நகர்ந்து போகும்போது, அதை வில் யூ அக்செப்ட் தட்? அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, நிர்வாகி ஏற்றுக்கொள்கிறார்களா? நான் அந்த மேடையை நேற்றைய தினம் பார்த்தேன், அந்த ஸ்பீச்சை கேட்டேன். எங்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் நடக்கிறதோ, நான் ஓப்பனாக சொல்கிறேன், யார் பேரை சொன்னாலும் கைத்தட்டல் விடாது, ஒருத்தர் பேரை சொன்னால் ஆரவாரம் குறையாது. அதுதான் மிஸ்டர் அண்ணாமலை. நேற்று தினம் ஓரம் கட்டப்பட்டார். அவரை பற்றி பேசவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் பேர் சொல்லலை. எப்படி அதிமுகன்னு பேரை உச்சரிக்காத பிரைம் மினிஸ்டர், அவர் பேரையும் சொல்லலை. அவர் ஓரம் கட்டப்பட்டு மேடையில் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு தடவை சான்ஸ் கொடுக்கல. இந்த மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் பேரை சொல்ல கிடையாது. ஆனால் சொன்னவர் யார் தெரியுங்களா? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைன்னு சொன்னதும் அந்த ஆரவாரம் அடங்கிறதுக்கு மறுபடியும் 2-3 நிமிஷம் ஆகுது. இதை கண்ணால் பார்க்குறாரு பிரைம் மினிஸ்டர். ஸோ அங்கே இருக்க ஒரு வெளிச்சமாக இருந்து இந்த கட்சியை வளர்த்தவர் இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டு ஓரமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளப்படாத கூட்டணி. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ பிரஷ்டாச்சார் ஹிந்தியில் என்ன, ஊழல் இருக்கின்ற கட்சிகளை சேர்த்து கொள்ள மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ ஆகட்டும், மோட்டோ ஆகட்டும், கொள்கை கோட்பாடு அத்தனையும் ஆகட்டும். ஆனால் ஒரு மேடையில் பிரைம் மினிஸ்டர் ஏறி ஃபெரா கேஸ்லையும் அக்யூஸ்டாக இருக்கார், ரெட்டேலையில் வழக்கு லஞ்சம் கொடுத்த கேஸ்லையும் அக்யூஸ்டாக இருக்கார். அவரை கை கொடுக்குறீங்க நீங்கள். அதுக்கு பின்னாடி அன்புமணி மேலே கமிஷன் இருக்குது, அவர் மேலேயும் வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அவருக்கும் கை கொடுக்குறீங்க நீங்கள். ஆக நீங்கள் இதை என்கரேஜ் பண்ணுறீங்களா, காப்பாற்ற போகிறீங்களா? என்னத்துக்காக இந்த கூட்டணி அமைச்சுக்க நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்க திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நாங்க இணைஞ்சிருக்கோம். திமுக பிரதான எதிரின்னு சொல்லும்போது ஊழல் கட்சின்னு சொல்றீங்கல்ல, அப்போ உங்களை சுத்தி இருக்க ஊழல், இடி ரைடாச்சு, அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இன்கம் டேக்ஸ் ரைடாச்சு, அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இது வரைக்கும் உண்டா? ஆகவே நீங்க யாரை கை நீட்டுறீங்களோ அவங்கள பத்தி நான் சொல்ல, அவங்களும் அதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க செய்ய வேண்டியது ஊழலற்ற ஒரு ஆட்சின்னு சொல்றப்போ இவர்களையெல்லாம் எப்படி இணைத்து கொண்டு பயணம் செய்யணும்? நம்ம வாக்கு வங்கி பத்தி பேசுவோமே. 2021ஆம் ஆண்டு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டிடிவி தினகரனால அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இவங்க 2 பேரும் சேரும்போது அந்த வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்பு இல்லையா? வேதவல்லி 21 இல்ல 23, 24 தொகுதிகள். என்னோட நண்பர் ஒருத்தர் கார்த்திக் இந்த தஞ்சையில் அருமையான ஓட்டு வாங்கினார். அதனால் அதை கூட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நீங்கள் சொல்கிற மாதிரி 23 தொகுதி ஏடிஎம்கேக்கு வந்திருக்கும். அப்போ இவர் ஒத்துக்கல, அவரை ஏற்றுக்கல. 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ சொல்லி அமித்ஷா சொல்லி கேட்கல. ஆனால் அதற்கு பின்னாடி நல்லா கவனிங்க, ஆர்கே நகரில் இமாலய வெற்றி, ஒரு மாபெரும் வெற்றி, சரித்திரம் வாய்ந்த வெற்றி, இரவு பகலாக உழைத்த வெற்றி, 20 ரூபா நோட்டை 2ஆக கிழிச்சு கிடைத்த வெற்றி. அது கொடுத்தவர் திமுகவுக்கு போயிட்டார். ரைட்டு. ஆர்கே நகர் பக்கம் நீங்கள் திரும்பி போனீங்களா?
என்னைக்காவது ஆர்கே நகரில் போய் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த மக்கள் குறைகளை கேட்டிருக்கீங்களா? அந்த இமாலய வெற்றியை தந்த மக்களை பற்றி சிந்தித்திருக்கீங்களா? கடம்பூர் ராஜிட்ட போய் தோத்தீங்க, அப்புறம் தேனியில் வந்து தோக்குறீங்க. 2 சீட்டில் நாடாளுமன்றத்தில் நின்று ஓரளவுக்கு ஓட்டை டிடிவி வாங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓபிஎஸ் போய் அங்கே வாங்கினார் ராமநாதபுரத்தில். அடுத்த இடத்துல என்ன ஓட்டு விழுந்தது? திருச்சியில் ஓட்டு இல்லையே. ஸோ உங்களுடைய லெவல் இல்ல, அவருக்கு வெற்றி அப்படின்றது இல்லைனாலும் திமுக, அமமுக, அதிமுக அப்படின்னு களத்தில் நிற்கும் போது வாக்கை அமமுக பிரிக்கிறார்கள் அப்படின்றது தானே வாதம். அது கிடையாது. ஐ எம் சாரி, நேற்று கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் இன்ஜின், இரட்டை இன்ஜின், டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொன்னார் கூட்டணி பற்றி பேசும்போது. டபுள் இன்ஜின் சொன்னார்ல, அந்த டபுள் இன்ஜின் மூவ் ஆகணும்னா வந்தே பாரத் இல்லை, அது பழைய கூட்ஸ் வண்டி. மூவ் ஆகணும்னா விசில் அடிக்கணும். விசில் அடித்தா தான் ட்ரெயின் மூவ் ஆகும். விசில் யார் கையில் இருக்கு? விஜய் கையில் இருக்கு. இப்போ போட்டி திமுகவுக்கும் தாவேக்காக்கும். நீங்க எங்க இருக்கீங்க? சீன்லயே கிடையாது. சரி, ஆரம்பத்துல ஒரு மெகா கூட்டணி அமைப்பார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மெகா கூட்டணிக்கான எந்த ஒரு சமிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நேற்று மேடையில குறிப்பிடத்தகுந்த தலைவர்கள் அவர் வச்சுட்டு இருந்தார். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன், உங்களுடைய பார்வை, இது தலைவர்கள் மேடையில் இணைந்து விட்டார்கள், ஆனா நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைவார்களா? இப்ப இன்னைக்கே நம்ம பார்த்தோம், திரு மாணிக்கராஜா அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் இப்ப திமுகல இணைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நிர்வாகிகள் மத்தியில அதிருப்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல, கிரவுண்ட்ல வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப குறிப்பா டிடிவி தினகரன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அனுசரணையா 2 பேரும் இணைந்தது வந்து கிரவுண்ட்ல ஜெல்லாகல, இன்னைக்கு நாள்ல ஜெல்லாகல. பட் இது வந்து டிடிவி தினகரன் அவர்கள் முதல்ல அங்க நேரடியா அந்த விழா மேடைகளுக்கு எல்லாம் போறதுக்கு முன்பு ஒரு 10-20 நாட்களாக தன் தொண்டர்கள் மத்தியில இந்த எண்ண ஓட்டத்துல இருக்கேன், இது வேற வழி இல்ல, இது நிர்பந்தம், ஏதோ ஒரு கோணத்தை அவர் கடத்தி இருக்கணும். ஏற்கனவே எதுவுமே சொல்லாம நேரடியாக அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த சாயல்ல ஒரு 2-3 நாட்கள்ல காய் நகர்த்துறாங்க. நேரடியா அவர் போய் இணைகிறார். பொதுவா நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு திருமணம் செய்யறதுனால 2 வகையான திருமணம் இருக்கு. ஒன்று மனம் விரும்பி செய்யக்கூடிய திருமணம், இன்னொன்று கட்டாய திருமணம். அப்படி இது கட்டாயமான ஒரு கூட்டணியா அல்லது இயல்பாகவே நடந்த கூட்டணியா என்கிற விவாதமே இப்ப தொண்டர்கள் மத்தியிலே எழுந்திருக்கு. அதுதான் உண்மை. பட் அப்ப அவங்க மிக முக்கியமா என்னன்னா, கிரவுண்ட்ல இது அதிமுகவுக்கு லாபம், ஆனா அமமுகவுக்கு இது பேரிழப்பு. அதிமுகவுக்கு என்ன லாபம்னா, நீங்க கேட்டீங்க, ஒரு கேள்வி கூட கேட்டீங்க இதுக்கு முன்பு. அதே போல பல தொகுதிகள்ல வெறும் 500 ஓட்டு 1000 ஓட்டுல அதிமுக தோத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 21 தொகுதிகள்ல தென் மாவட்டமும் டெல்டா பெல்ட்லயும் சேர்த்துமே 21 தொகுதிகள்ல அமமுகவால அதிமுக தோத்துருந்தாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல எதிர்ப்பை இவங்க மட்டுப்படுத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். இதுவே வந்து அதனால அமமுக போயிட்டதுங்கிறதுனாலே ஒரு பெரிய பலமா மாறாது. இன்னொன்று, நீங்க அமமுகவுக்கு விழுந்த ஓட்டு 2019 5% ஓட்டு வாங்கினாங்க மேடம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.35% ஓட்டு எடுத்தாங்க. அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்திருந்தாலும் கூட அந்த ஓட்டு என்பது பெரும்பாலும் இளைஞர்களுடைய ஓட்டு. அமமுகவால இருக்கக்கூடிய ஓட்டு என்பது டிடிவி தினகரன் அவர்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள். நீங்க திமுக எதிர்ப்பு என்பதும் இருக்கு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50% திமுக எதிர்ப்பு, 50% அதிமுகவை மீட்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல 10.5 போன்ற இடஒதுக்கீடுகளை இன்னொரு சமூகத்திற்கு கொடுத்ததனால் வந்து நமக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால திரண்ட ஒரு ஓட்டு வங்கி. இப்ப இன்னைக்கு அதே இதுல என்னெல்லாம் சிக்கல் வரப்போகுதுன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ளேயே பாமக அன்புமணி பிரிவும் இருக்காங்க. இப்ப 10.5 அங்க வட மாவட்டங்கள்ல எப்படி பேச முடியும், தென் மாவட்டங்கள்ல எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி வட மாவட்டங்களுக்கு போகிற பொழுது 10.5 கொடுத்தது எடப்பாடி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க பாமக. தென் மாவட்டங்கள்ல அந்த பிரச்சாரம் வருகிற பொழுது அமமுகவும் சேர்ந்து அடி வாங்கும். அப்ப உங்களுக்கு அமமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது வந்து இளைஞர்கள் கூட்டத்துல இருக்கு. நீங்க குறிப்பிட்டீங்க மேடம், மாணிக்கராஜ் அவர்களை பத்தி கூட பேசும்போது கேட்டீங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட கோவில்பட்டியில வந்து நிறுத்துறாரு. யார்? அவர் தான் சொல்லி வந்து நிக்கிறாரு டிடிவி தினகரன் அவர்கள். இங்க வாங்க ஜெயிக்கலாங்கிற 56,000 ஓட்டு எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 2020 அந்த அங்க இருக்கக்கூடிய கயத்தார் ஒன்றியத்துடைய சேர்மனாவே அமமுகல இருந்து அவர் தான் இருந்தார், மாணிக்கராஜா தான் இருந்தாரு. கடம்பூர் ராஜா அவர்களோட சொந்த வார்டுல அதிமுக வீழ்த்தி அமமுக ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்குள்ள நபர் 3 மாவட்ட செயலாளர்களோட திமுக போயிட்டாரு. தான் கிரவுண்ட் ரிப்போர்ட். நீங்க கிரவுண்ட்ல கிடைக்கக்கூடிய தரவுகள் என்பது அவரோட வலதுகரமா இருந்தார். தென் மாவட்டம் முழுவதுக்குமாகவே கிட்டத்தட்ட மாணிக்கராஜா அவர்கள் தான் இருந்தாரு. பழைய ஜெமீன் பரம்பரையை சேர்ந்தவர். அதனால அவர் அந்த நெருக்கத்துல டிடிவி தினகரன் அவர்களோட இருந்தார். கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் முழுவதும் அறிமுகமான நபர் கூட. அப்ப அவரே போயிட்டார்ல. அப்ப கிரவுண்ட்ல இன்னைக்கு ரொம்ப குறிப்பா அமமுக அந்த இளைஞர்கள் மத்தியில நேற்று வரை அவர் எதிர்த்தாரு, இன்னைக்கு திடீர்னு போய் சேர்ந்துட்டாருங்கிற ஒரு அதிருப்தி குரல் இருக்கு. பட் இது வந்து வேற வழியும் இல்லை. நீங்க வந்து அவரு 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் அடைந்திருந்தாலும் கூட இந்த 10 தேர்தல்கள்ல டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏவோ எம்பி எதுவுமே ஆகல. இல்ல அப்ப ஏதோ ஒரு புள்ளியில அவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவை வருது. பாஜகவினுடைய அழுத்தமா காரணியாவும் அவங்க இருந்திருக்காங்கல்ல அமமுக, அதையும் பார்க்கணும்ல திரு சுவாமிநாதன். ஆமா, நிச்சயமா வெற்றி தோல்வி. ஆமா, நிச்சயமா 2021 வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிற இடத்துல இருந்தாங்க. இந்த முறை அதான் சொல்றேன், அதிமுகவுக்கு இதுல பெருத்த லாபம் தான். அதிமுகவுக்கு நஷ்டமே கிடையாது. 21 தொகுதிகளில் போன முறை தோல்வியடைய செய்தவர்களை
இந்த முறை இணைத்தது ஒரு சாதனை. இரண்டாவது மேடம், நீங்க அன்னைக்கு நேற்று நடந்த அந்த மோடி அவர்களுடைய கூட்டத்துல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே டிடிவி தினகரன் அவர்களே பேசிட்டார்ல. அப்ப உங்களுக்கு அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவா ஒரு மைலேஜை கொடுக்குது. அந்த அதிமுகவினர்கிட்ட பேசினா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை, டிடிவி தினகரன் எதிர்த்து நின்றவரே பொதுச் செயலாளர்னு சொல்றாருல இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நோக்கி நகர்றப்ப அதிமுகவுக்கு பொதுவா இன்னைக்கு வந்து கொஞ்சம் சரிவுல இருந்தாங்க கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு. அந்த இமேஜை உயர்த்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்னு அமமுக வந்ததுனால கிரவுண்ட்ல கொஞ்சம் தான் அமமுகவுக்கு தான் மைனஸ், அது அதிமுகவுக்கு பிளஸ் தான். நீங்க ஆனா இன்னொரு மிக முக்கியமான சிக்கல் இதுக்குள்ள இருக்கு மேடம். நான் குறிப்பிட்டது போல இளைஞர்கள் அதிகமான பேருக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க கடந்த தேர்தல்களில். அவர்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இப்ப திமுகவுக்கு தான் போக முடியாது, தாவேக்காக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அந்த ஒரு இடமும் அவர்களுக்கு நெருடலா இருக்கும்ல. நீங்க 10.5ல ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்று, இவர் கூட்டணிக்குள்ள மீண்டும் போய் இணைந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரித்துக் கொண்டாரு. அவர் இவர் முழுக்க வாரி தழுவி அங்கீகரித்துக் கொண்டு அண்ணன் தம்பின்னு பேசியாச்சு. இன்னும் வந்து திரைப்படங்கள்ல வர மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ரீல்ஸ் தான் போடல 2 பேரும் சேர்ந்து. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒற்றுமையை காட்டிட்டாங்க. பட் கிரவுண்ட்ல வந்து தொண்டர்கள் மத்தியில இன்னைக்கு இன்னொரு சாய்ஸா விஜயும் இருக்கிறார்ல. இவர் போய் சேர்ந்துக்கிட்டாரு, இவர் ஏதோ ஒரு இடத்துல போய் நெருங்கிக்கிட்டாரு அப்படின்னு. பெரும்பாலும் டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் இருந்தது இளைஞர்கள் கூட்டம் தான் மேடம். நீங்க 18 எம்எல்ஏக்கள் அவரோட வந்தாங்க. அன்னைக்கு இருந்த சூழல்ல அமமுக போட்டிட்ட பல வேட்பாளர்களும் ஏற்கனவே அதிமுக பக்கம் போயிட்டாங்க. அமமுகவால இருந்து பல பேர் இன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்களும் திமுக பக்கம் போய் எம்பியாவே ஆயிட்டாங்க. பல பேர் 2 திராவிட கட்சிகளுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு அமமுக தினகரன் அவர்கள் பின்னாடி இருந்தது இளைஞர்கள் கூட்டம் தான். அவர்களுக்கு அதுல பெரும்பகுதி பேர் விஜய் பக்கம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அதிமுகவுக்கு லாபம், அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டுப்படுத்தி இருக்காங்க. அதுவே பெரிய சாதனை. திரு சுவாமிநாதன், அங்கதான் ஒரு கேள்வி. இளைஞர்கள் வாக்குகள் தாவேக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அங்கதான் இன்னொரு கேள்வி வருது. எங்களோட இணைவாங்க அப்படின்னு திரு டிடிவி அவர்கள் சொல்றாங்க ஓபிஎஸ் பத்தி. ஒருவேளை ஓபிஎஸ் மாற்று முகாமிற்கு நகர்கிறார் அப்படின்னா அங்க ஓட் டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா, நிச்சயமா அது நடக்கணும் மேடம். ஓபிஎஸ் அவர்கள், நீங்க போன முறை ஓபிஎஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். நீங்க அதிமுகல நீங்க முதல்வரை விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர். கட்சியில என்னது அன்னைக்கு பெரிய பதவி? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தாரு. ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில இருந்தாரு. அந்த தென் மாவட்டங்கள் என்ன ரிசல்ட் வந்துச்சு? 58 தொகுதிகள் இருக்கு தென் மாவட்டத்துல. 18 தொகுதிகள் தான் அதிமுக அலைன்னு ஜெயிக்கிறாங்க. டெல்டா பெல்ட்ல மொத்தமே 4 தொகுதி தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. ரிசல்ட் என்னவாகுது? அப்போ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ யாராவது ஒருவர் வெளியில இருந்தா கூட அது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்ட உடைக்கும். அது ஒரு 500, 1000 தொகுதியில், ரொம்ப குறைவா சொல்றேன், 500, 1000, 2000 அப்படி எடுக்கக்கூடிய சேதமே வந்து இன்னொரு தரப்புக்கு சாதகமாகும் போது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வேளை தாவேக்கா பக்கம் நகர்ந்துட்டாருன்னா அந்த அனுதாபம் அவர் மேல பெரிய அளவுல கிரியேட் ஆயிரும். இவ்வளவு நாள் டிடிவி தினகரன் அவர்களை ஒரு மிகப்பெரிய போர்க்களம் மாதிரி அவர் நிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஓபிஎஸ் மாறுபட்டவர். அவர் கொஞ்சம் அனுதாபம் அலையும் அது சேர்ந்து வீசும். சோ அதிமுக முழு வடிவம் பெறணும்னா இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்களையும் இணைக்கிற பொழுது அதற்கான வடிவம் கிடைக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, போகும்போதெல்லாம் வெளியில போயிடுறது. ஓபிஎஸ் விட்டுட்டு வீடு வரைக்கும் வந்தார் அவர் பாவம். போயிட்டு பின்னாடி நான் விட்டுட்டேங்க, நான் கூட்டு வந்துடுறேன், வந்துருவாருங்க அப்படின்னா இது என்ன ஏமாற்ற வேலை? ஏன் போகும்போதே கூட்டே போறது? நமக்கு தெரியாதுல்ல. இல்ல அவர் சொல்றாருல, இப்போ நான் ஓபிஎஸ் வந்துருவாருன்னு. இத பல மாசமா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் போகும்போது ஐயா அண்ணா ஓபிஎஸ் நீங்களும் வாங்க, இப்ப அவர் நண்பர் சொன்ன மாதிரி ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, வந்துடுறது. நான் என்ன கேட்க, ரொம்ப ஈஸி கேள்வி. உங்க அமமுகவை அதிமுகவோட இணைச்சிருங்க. நீங்க 2 பேரும் தான் பிரதர் ஆயிட்டீங்க. இரு துருவங்களா இருந்தீங்க, இப்ப பிரதர்ஸ் ஆயிட்டீங்க, ஒட்டிக்கிட்டீங்க. கட்சி வேணா விடுங்க, ஏடிஎம்கே நலன் கருதி இணைச்சிட்டு போயிடுங்களா. ஓபிஎஸ் உடன் இருந்த தர்மரும் இப்ப இல்ல, வைத்திலிங்கமும் இல்ல, அது பத்தி கேள்வியும் வருது இல்ல. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு புகழேந்தி, திரு பிரியன், மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. திரு சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் ஓபிஎஸும் வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய நகர்வும் இங்க உன்னிப்பா கவனிக்கப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னாரு. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் அப்படின்றாரு. என்னதான் முடிவுல இருக்காரு? தை முடியட்டும்ங்கிறாரு, பொறுத்திருங்கிறாரு. என்னதான் முடிவுல இருக்காரு? ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்காரு அவர். ஆக்சுவலா ரொம்ப டோட்டலி இஸ் கன்ஃபியூஸ்டு. அவருடைய அரசியல்ன்றதோட அவரோட பசங்களோட அரசியல் அவர் கண் முன்னாடி பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் பசங்களை எப்படி செட்டில் பண்ணுறது? அவரோட அரசியல் கிட்டத்தட்ட வந்து 3 தடவை முதல்வராக இருந்துட்டார், ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டார். இந்த நேரத்தில் வந்து அவரை வந்து அதிமுகவுக்கு இனிமேல் போகிறதுக்கான எடப்பாடி இருக்கிறவரே அதிமுகவில் அவர் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் அதுக்கு வந்து அது வந்து சரியான ஒரு பரிகாரமாக இருக்காது. அவர் வைக்கிற டிமாண்டுக்கும் என்டிஏல போய் சேர்கிறதுக்கும் அது சரியாக ஒத்து வராது. ஆக்சுவலாக அது வந்து திருப்பி நீங்க வந்து பாஜகவோட சேர்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆகும். நீங்க திமுகல குறிக்கிட விரும்புறேன் ஒரு சின்ன தகவல். இன்னைக்கு அவர் சேகர் பாபுவையும் சந்திச்சு பேசியிருக்காரு. நான் அதான் சொல்ல வரேன். அடுத்தது
அவர் திமுகவில் சேரலாம் அப்படின்னா வந்து அவருக்கு அங்கே திமுகவில் போனால் உரிய கௌரவம் மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஆனால் அவருடைய பிரச்சனை என்னென்னா அவருக்கு வந்து ஒரு கேஸ்லாம் இருக்குது, ஒருங்கிணைப்பாளர் கேஸ்லாம் பெண்டிங்காக இருக்குது. அந்த கேஸ்லாம் அவர் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பற்றிலாம் அதை பற்றி நினைக்கவே முடியாது. அவர் ஆக்சுவலாக திமுகவுக்கு போயிட்டார். அந்த கேஸெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடும், அதெல்லாம் செல்லாத, அதெல்லாம் காலாவதியால் கேஸாக போயிடும் ஆக்சுவலாக. அப்போ அவருக்கு வந்து தாவேக்காவில் போனால் நிச்சயமாக செங்கோட்டையன் மாதிரி ஒரு 3வது இடத்துல போக வேண்டிய கட்டாயத்துக்கு 4வது இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு கூட தள்ளப்படுவார். அதனால் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழல். அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் போய் இணையிறதுன்றது அவருக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அப்படியே அவர் என்டிஏ கூட்டணியில் போய் இணைஞ்சார் வச்சுக்கோங்க, அப்போது வந்து அவர் எடப்பாடிக்கு கீழே வேலை செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். ஆக்சுவலாக பாஜக உள் ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் பண்ணால் கூட தினகரனுக்கு இவருக்கு ஒரு பேசிக்கலாக ஒரு வித்தியாசம் இருக்குது. தினகரன் வந்து அதிமுகவை வந்து எடப்பாடிகிட்டேருந்து மீட்கணும், துரோகிட்டேருந்து மீட்கணுன்றது தான் அவருடைய கோரிக்கை. அவர்கிட்ட மாட்டின்ருக்கு அம்மா கட்சியை மீட்டெடுக்கணும்னு. அதில் இப்போ டெம்பரரியாக ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டார். ஆனால் இவருடைய கோரிக்கை என்னென்னா அதிமுகவில் மீண்டும் இணைந்து ஒருங்கிணைப்பாளராக மாற்றணும், ஒருங்கிணைப்பாளராக ஆகணும். அதுக்கு பாஜகவை ட்ரை பண்ணி பார்த்தார். எடப்பாடி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். எடப்பாடி ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் யாருமே வேண்டாம் நானே வின் பண்ணுவேன்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். அது எலெக்ஷனில் தான் முடிவு பண்ணணும். ஸோ அவர் சேர்க்க போகிறதில்ல கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இவர் எதிரியை வந்து எதிரியாக நினச்சி துரோகியாக நினச்சி டீல் பண்ணுற அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கார். இப்போ வந்து அவர் திமுகவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே போனார்னா வந்து அவருக்கு 3 தடவை முதல்வராக இருந்தார், ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். மற்றவங்கெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து போனவங்களாம் ஒரு மந்திரியாக இருந்தாங்க, எம்எல்ஏவாக இருந்தாங்க, அவங்க அங்கே போய் செட்டில் ஆனாங்க, அது வேறு விஷயம். இவர் வந்து ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளர், 3 தடவை சிஎம்மாக இருந்தார். அங்கே போனால் அவருக்கு உரிய மரியாதை, உரிய இடம் போன்ற விஷயங்கள், அவரோட கேஸ் என்ன ஆகும் எதிர்காலத்தில், அதிமுக மேலே அவருக்கு இருக்கிற கிளைம் என்ன ஆகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் உடன் இருப்பவர்களும் ஒவ்வொருவராக ஆமாம் அப்படிதான் போவாங்க. ஏன்னா இவருடைய கன்ஃபியூஷன்னால இவர் வந்து நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி அவர் ஈரோடு கிழக்குலேயே வந்து பாஜக பேச்சை கேட்டுக்கூடாது. அவர் நின்று இருக்கணும். நின்று எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருந்தாருன்னா தொடர்ந்து வந்து அவர் எடப்பாடியை ஃபைட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டார். இன்னொருத்தரை நம்பி அவர் ஃபைட்டை அமைச்சுட்டார். பாஜகவை நம்பி நீங்கள் உங்கள் ஃபைட்டை நீங்கள் அமைச்சிங்க. அவங்க பாஜக அவங்க வேலையும் தான் அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது ஆதாயமோ அதை தான் பார்ப்பாங்க. உங்களை பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலாக பாஜக எல்லாரையும் அப்படி தான் கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுவாங்க. இன்றைக்கி பாருங்கள் சிவசேனா படுற அவஸ்தையை பாருங்கள். அது மாதிரி தான் பல ஊர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்ட்டில் பல கட்சியை பந்தாடி இருக்காங்க. அதுதான் விஷயம் ஆக்சுவலாக. அதனால் இவர் பாஜகவை நம்பி வந்து அமித்ஷா நம்மளை சேர்த்து விட்டுருவார்னா எடப்பாடி அந்த கட்சியை வந்து அரவணைச்சி அவர் கையில் வச்சுருக்கார். அதில் அந்த இடத்துல வந்து சசிகலாவுக்கோ பன்னீருக்கோ மீண்டும் இடம் கொடுக்கவே மாட்டார் அவர். அதனால் அதுக்கேற்றபடி அவரோட பாலிடிக்ஸை வந்து அவர் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக அதை விட்டுட்டார். கடந்த காலங்களில் பஸ்ஸை வந்து பலமுறை ஒரு தடவை மிஸ் பண்ணால் பரவாயில்ல, பஸ்ஸை பல தடவை மிஸ் பண்ணிட்டார். அதனால் இனிமேல் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்ன? அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர் திமுகவில் போகிறது அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அது வந்து சிறப்பான வாய்ப்பான்னு என்னால் சொல்ல முடியாது. அது ஒரு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அதில் போனால் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. அவர் பசங்களை வேணால் செட்டில் பண்ணலாம். ஆனால் அவர் 2 பசங்களும் ஒருத்தர் வந்து பாஜகவுக்கு போகணும், ஒருத்தர் வந்து தாவேக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இவர் திமுகவுக்கு போனால் அவங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ டோட்டலி இஸ் கன்ஃபியூஸ்ட் ஆக்சுவலி. அதனால் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே விட்டுட்டு திமுகவுக்கு போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. யாருக்குமே தாவேக்காவுக்கு போகிறதுக்கு விருப்பவே இல்லை. அவர் எக்ஸப்ட் பிரபாகரன் தவிர பல பேர் வந்து திமுகவுக்கு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க எடப்பாடி பக்கமும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம் அதில். சரி திரு ராம்கி, ஓபிஎஸும் உள்ள வந்தா ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் உள்ள வரும் அப்படின்ற பட்சத்தில் அதிமுகல இணைச்சிக்கல அப்படின்னாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவரை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக அந்த வாய்ப்பு நிறையவே இருந்தது. அதை ஒதுக்கி தள்ளியது அவர் தான். ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்திருக்கலாம், அப்படி ஒரு கோரிக்கை விடப்பட்டதை அவர் தொடர்ந்து மறுத்தார். அதாவது நதிநீர் வெள்ளம் கரையினில் நெருப்புன்னு அவரே நினைத்துக்கிட்டார். நிஜமாவே நதிநீர் வெள்ளமும் வரல, கரையில் நெருப்பு இல்லை, அவராக நினச்சிட்டார். இப்போ நீங்கள் தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் என்னாலுமே அதிமுக சவால் விடல. அவர் ரொம்ப தெளிவாக பல பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்கார், அதிமுக அது வேற கட்சிங்க, அது ஜெயலலிதா கட்சி கிடையாது, அது இன்னைக்கு எடப்பாடி அதிமுகவாக இருக்குங்கிறது தான் அவருடைய அதிகபட்ச விமர்சனம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சியோட நான் போட்டி போடுவதில்லை அப்படிங்கிறது தான் இருந்தார் அவர். ஆனால் ஓபிஎஸ் அவருடைய கருத்துங்கிறது அது ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சது அவர் தான். இப்போ இன்னைக்கு கூட அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஒருங்கிணைந்தா அந்த விஷயங்களை செய்யறதுக்கு பதிலாக ஒன்றும் இல்லை, ஒருங்கிணைந்தனா எப்படி நேரடியாக ஒருங்கிணைக்க முடியும், ஒரு ஸ்டெப் பை ஒன் ஸ்டெப்பாக பண்ணலாம். ஏன் ஒரு அமமுகவிலே இணைந்திருக்கலாம், பாஜகவிலே இணைந்திருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நிறையவே இல்லை. நீங்கள் பாஜகவில் இணைந்திருந்தாலும் ஒரு என்டிஏல இடம் பெற்றிருக்கலாம், இல்லை அமமுகவில் இணைந்தா கூட நீங்கள் ஒரு என்டிஏல இடம் பெற்றிருக்கலாம். அவருக்கு நிறைய இல்லைன்னா தனி கட்சி கூட ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி நான் அதிமுகவில் தான் போய் சேருவேங்கிற மாதிரி உறுதியாக இருந்தார். ஸோ அவருக்கு அதிமுக தன் வசம் வருங்கிறது
அவருக்கான தேவைங்கிறது வேற. சோ அதனால அவர் இன்னைக்கு தொடர்ந்து அதே இருந்துட்டு இருக்காரு. அதனால அவர் திரும்பி வருவாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். திரு சுவாமிநாதன், 2021ஆம் ஆண்டு தேர்தலிலேயே அமித்ஷா சேர்க்க அப்போதே முயற்சி மேற்கொண்டார். 2026ல பிரதமர் மோடி முயற்சி மேற்கொண்டார். இப்ப நாங்க சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். இப்படி பாஜக ஒற்றுமையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தொண்டர்களால எப்படி பார்க்கப்படும்? இல்ல, இந்த இடம் தான் அவர்களுக்கு தொண்டர்களுக்கே ரொம்ப நெருடலை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட 2021லயே இவர் ஒருவேளை இணைப்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றாருல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை மறுத்திருக்காரு. டிடிவி சமரசத்துக்கு தயாரா தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளா நம்ம தான் இதுக்கு இவருக்கு ஆதரவாக களமாடி இருக்கோம்னு தொண்டர்கள் மனநிலையில டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராகத்தான் இது உள்வாங்கி கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அதான் நான் சொல்றேன் மீண்டும் அவர் முதல்ல கிரவுண்ட்ல ஜெல்லாகிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு அந்த கூட்டணிக்குள்ள போயிருந்தா கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது. அவர் நேரடியா ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டு இவ்வளவு விஷயங்களும் பேசுறதுனால தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு எதிர்கருத்தா தான் உருவாயிருக்கு. ஏன்னா பல பேர் வழக்கல் நிறைய பேர் மேல அதிமுகவோட சண்டை போட்டதுனால அமமுகவினர் மேல பல வழக்குகள் இருக்கு. பல பேர் தங்களோட வாழ்வாதாரத்தை பெரும்பகுதி இழந்திருக்காங்க. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க, நல்ல வளமான வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இங்க இருந்து வெளியேறிதான் அங்க அமைச்சரா இருக்காரு. இப்படி பல பேர் நல்லாவும் இருக்கிறவங்க இருக்காங்க. பட் இங்க இருந்தே தங்களோட வாழ்க்கையை இழந்த பல பேர் இருக்காங்கல்ல. அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்துற உரையாடல்களா இந்த உரையாடல்கள் இருக்கு. அதுதான் அந்த கிரவுண்ட்ல ஜெல் பண்ணாம இவங்க நேரடியா ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. சோ தொண்டர்கள் மத்தியில அது கொஞ்சம் தினகரன் அவர்களுக்கு மேல இந்த இமேஜை கீழே இறக்கிருக்கு. ஆனா இது அதிமுகவுக்கு முழுக்க முழுக்க லாபம் தான். ஏன்னா நேற்று வரை ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியாமல் இருந்தவங்க இன்னைக்கு கடந்த தேர்தலில் 21 தொகுதிகளில் தங்களை வீழ்ச்சி அடைய வைத்த ஒரு கட்சியை உள்ள இணைச்சிட்டாங்க. சோ அப்ப என்னதான் பலவீனப்பட்டாலும் 2019ல 5, 21ல 2, அப்ப இப்பொழுதும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஒன்றையோ இருக்கதான் செய்யும். அப்ப அந்த ஓட்டு அப்படியே கிடைக்கிற பொழுது அது அதிமுகவுக்கு பிளஸ் தானே. சோ இது அதிமுகவுக்கு லாபம். பட் கிரவுண்ட்ல இப்படியான எதிர்கருத்துகள் எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கிறத டிடிவி தினகரன் அவர்கள் தான் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வேற யாராலையும் முடியாது. அவர் தான் எல்லா ஊர்களுக்கும் திரும்பி போனோம். தன்னோட இந்த கூட்டணி கணக்குல இருக்கிற நியாய தர்மங்களை முதல்ல ஒரு கட்சியினத்தை பேசாத வரைக்கும் அது ஜெல்லாகாது. ஒரே ஒரு சில விஷயம், ஏடிஎம் கேட்கலாமோ அமமுக நஷ்டம்னு சாமிநாதன் சொல்றாரு. பட் 21ல என்ன கூட்டணி இருந்தது? எக்ஸப்ட் தினகரன் இந்த கூட்டணி தான் இருந்தது. அசம்பிளி எலெக்ஷன்ல பாஜக அதிமுக பாமக கூட்டணி தான் இருந்தது. இப்போ தினகரன் புதுசாக சேர்ந்திருக்கார். இப்போ பிரச்சனை என்னன்னா தினகரனோட ஓட் பேங்க் இந்த கூட்டணிக்கு போகுமான்றதான் விஷயம். இந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற போது எப்படி அதிமுகவுக்கு லாபம் வரும்? திரு சுவாமிநாதன், சுருக்கமா உங்களுடைய எதிர்கருத்து. அதுதான் சார். இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். அமமுகவே பழைய ஓட் பேங்க் இப்ப அவங்கள்ட்ட இல்ல. 5, 2 இப்ப அதோடையும் கீழே தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக அமைப்புகள் இருக்காங்கல்ல, அவங்க எதிர்த்து பிரச்சாரம் செய்யாம இருப்பாங்க, செயல்படாம இருப்பாங்கல்ல. அந்த விதத்திலே அது அதிமுகவுக்கான ஒரு சின்ன பிளஸ் அமையலாம். அது அந்த இடம் தான் அதிமுகவுக்கு சின்ன பிளஸ்ஸா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாக்குறேன். இல்லைன்னா இவர்களும் எதிராக குறுக்கே நடுக்கே பிரச்சாரம் செய்வாங்க, எதிர்கருத்துக்களை விதைப்பாங்க. அந்த இடம் தடுக்கப்படுதில்ல அதிமுகவுக்கு, கூட்டணிக்குள்ள இவர்கள் இருக்கிறதுனாலே. சரி, திரு புகழேந்தி, ஆரம்பத்துல அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு, ஒரு மெகா கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்தது. அடுத்தது பாமக அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சதாகட்டும், இப்போ எதிராளியாவே இருந்த டிடிவி தினகரன் இணைஞ்சதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக ஒரு பலமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலையா? வளர்த்து ஆளாக்கி டாக்டருக்கு படிக்க வச்சு எம்பி இல்லாமலேயே மந்திரி பண்ணி தலைவராக்கிய ஒரு பெரியவர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ஐயா நிறுவனர்னா அவர்கிட்டே வயதானவர்கிட்ட அவர் போய் மோதிக்கிறார். அவர் அப்பா புள்ள சண்டை நடக்குது அந்த கட்சியில். ஆகவே யாருக்கு ஓட்டு போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இவருக்கு போகுமா அவருக்கு போகுமா இல்லை போகாமலே போகுமா? இந்த கொஸ்டன் அங்கே ரைஸ் ஆகுது. அது கூட்டணிக்கு உகந்தது அல்ல. இங்கே கேள்வி, அன்னைக்கு டிடிவி தினகரன் வாங்கிய வாக்குகள் உண்மையானது தான். ஆனால் இன்னைக்கு அந்த வாக்குகள் இருக்கா? நீங்கள் திருச்சியில் ஒருத்தர் போட்டிக்கிட்டார், அங்கே இவர் தேனியில் நின்றார். திருச்சி வாக்குகளை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ குறைவாக இருக்குன்னு. ஆகவே சார் சொன்ன மாதிரி எங்கேயுமே எதுலேயுமே திரும்ப வெற்றி பெறவில்லை. தேர்தலே வேணான்னு எல்லா பை எலெக்ஷன்லையும் பின்னாடி போயிட்டார். ஒன்று. ரெண்டாவது, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு போகிறத பற்றி நீங்கள் கேட்டீங்க. அவர் ஆனால் பதில் சொன்னார். இதே சட்டமன்றத்தில் துணைத் தலைவர் பதவி என்பது சட்டத்தில் இல்லை, சட்டமன்ற வரலாறில் இல்லை, சட்டமன்றத்தினுடைய சட்டத்திலாம் கிடையாது, கொடுக்க முடியாது அப்படின்னு உதயகுமாரோடு, முன்னாள் அமைச்சரோடு இந்த சபாநாயகர் பலமுறை தகராறு செய்து, பழனிசாமியோடு தகராறு செய்து, வெளிநடப்பு செய்து இந்த கலாட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக என்ன பண்ணாங்க திமுகவில்? கடைசியாக முதல்வர் மனதை மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லி உடனே சட்டமன்ற துணைத் தலைவராக சட்டத்தில் இல்லாத ஒன்றை தூக்கி கொடுத்து சட்டமன்ற துணைத் தலைவர் பண்ணி காமிச்சாங்க. 2வது வரிசையில் ஓபிஎஸ் அவர்களை அமரச் செய்தார்களா இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போது அவருடைய
பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது மிக முக்கியமான பதவி கோபுரத்தின் மேல் இருந்து விட்டார். இப்போ போய் எங்கேயோ மாட்டிக்க கூடாது இனிமேல். அவர் அதற்குரிய வழியில் தான் ஓபிஎஸ் செல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. ஒன்று நான் புதிய தலைமுறைக்கு பதிய வைக்கிறேன். கூட்டணி, மெகா கூட்டணி எல்லாமே வச்சுக்கோங்க. கூட்டணியினுடைய தலைவர் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமியை. முதல்வர் வேட்பாளர் என்று ஏன் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சொல்லவில்லை? ஓபிஎஸ் அறிவித்தார்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது முதல்வர் வேட்பாளர்னு. அவங்க சசிகலா முதலமைச்சர் ஆக்கினாங்கல்ல, இதெல்லாம் நடந்ததுங்களா இல்லைங்களா? இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களும் முதல்வர் ஆவறதுக்கு நாம் உழைப்போம். இங்க இருக்க பாரதிய ஜனதா தலைவர் நீ கணக்கிலே எடுத்துக்காதீங்க. அங்க இருந்து தான் ஆட்டி வைப்பார் யார் ஒருவர் ஆட்டு வைத்தார் கண்ணோன்னு ஒரு பாட்டு வர மாதிரி அங்க இருந்து தான் சென்ட்ரல்ல மோடி சொல்லணும், மோடிஜி சொல்லணும், இல்ல அமித்ஷா சொல்லணும். தேசிய தலைமையுடைய ஒப்புதல் இல்லாம மாநில தலைமை சொல்லிடுமான்ற கேள்வியும் இருக்குல்ல. அவர் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். தேசிய தலைமை ஒப்புதல் இல்ல, இவரை முதல்வர்னு சொல்லல. அவர் என்ன நினைக்கிறார்? மோடிஜி பிரியன் சார் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் பூந்து விளையாண்டோம்ல, இங்க ஏதாவது லீடிங் வந்துச்சுன்னா இவரு கிடையாது, ஷிண்டே கதி தான் ஆயிடும் அப்படிங்கிறதுல குறியா இருக்காரு. தவறி கூட அதிமுகன்னு சொல்லல, தவறி கூட இவர் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லல. அது என்னங்க கூட்டணி எனக்கு தெரியல. I'm not able to understand that. பேசுவோம் திரு ராம்கி. 2021 தினகரனுக்கு விழுந்த வாக்குகள் என்னங்கிறது நம்ம நிறைய சேஸ் பண்றோம். அன்னைக்கு அது எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள், அது மட்டும் இல்ல, அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். இன்னைக்கு எடப்பாடி எதிர்ப்பதற்காக திமுக கூட ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனா அது அப்படி போட மாட்டாங்கன்னா அது அதிமுக ஆதரவாளர்கள். அன்னைக்கு இருந்த எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் இன்னைக்கு எடப்பாடி ஆதரவாக மாறும்படியா நிச்சயமாக திமுக ஆதரவாக போகவே போகாது. ஸோ அதனால அந்த பர்செப்ஷன், அதை நம்ம அந்த கணக்குகள் அடிப்படையில் பார்த்தா கூட பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. ரெண்டாவது, இந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்றாங்க, அதுல வந்து எடப்பாடியோட மாஸ்டர் நீ கடந்த 2024 2ஆம் அவர் ஃபீல் பண்ண எம்பிஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்புமணியும் பக்கத்தில் இல்லை, தினகரனும் பக்கத்தில் இல்லை. ஆனால் அந்த ரெண்டு சமூகங்களுக்கு முக்குளத்தோரும் சரி வண்டியர்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் சீட்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த பர்செப்ஷன் வாரில் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் என்ன பேசியிருந்தாங்க, தென் தமிழ்நாட்டில் அதிமுக இல்லைன்னாங்க. இன்னைக்கு அது மாறி இருக்கு. இன்னைக்கு எல்லா தரப்பும் தமிழ்நாடு முழுக்க அதிமுக வலுவாருங்கிற ஒரு இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அதில் வென் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இந்த அடுத்தடுத்து வர நடங்கள்ல அவங்க பேச போகிற விஷயங்கள் இன்னைக்கு அது ஒரு முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக எதிர்ப்புக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து என்ன பேச போறாங்க பொறுத்து அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நான் பார்க்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு தினகரன் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பரப்புரை நிச்சயமா அது அவரே சொல்றாரு. அதாவது எல்லா பரப்புரை செய்வாங்க, அவங்க கூட்டத்துக்கு இவங்க வருவாங்க, இவங்க கூட்டத்துக்கு வருவாங்க, இதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் இதுவே என்டிஏ கூட்டணியில் கடந்த காலங்கள் நடக்கல. இப்போ இந்த காலத்தில் நடக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் எல்லா தலைவரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்தால்தான் நீங்க வெறுமனே திமுக எதிர்ப்பை மட்டும் வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், கொடுக்க போட வாக்குறுதிகள், அது முக்கியம். ஸோ அதை நோக்கி தான் எல்லாரும் போவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். திரு பிரியன், உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த அந்த கட்சி 2017 ஜெயலலிதா இறந்து போன பிறகு இருக்கிற இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, பழனிசாமி ஆகட்டும், தினகரன் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இன்னும் வேறு பல தலைவர்களாகட்டும், இவங்களை எல்லாமே செஸ் போர்டில் மூவ் பண்ணுற மாதிரி பாஜக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த கட்சியை அலோவ் பண்ணுறது தான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா பாஜக அவங்களை டிக்டேட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த நிலைமைக்கு கொண்டு போனது யார்? இவங்க எல்லாருமே தான் ஆக்சுவலாக. ஒரு இருதுருவ பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கி இன்னொரு கட்சியோட கைப்பாவையாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு கொண்டு அந்த நிலைக்கு போனதுக்கு யார் காரணம்? இவங்க எல்லாருமே தான் காரணம். அதாவது அதிமுக தொண்டரோட முக்கியமான கவலையாக இருக்குது ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இப்போது இந்த கம்மிங் டு இந்த 2026 எலெக்ஷனுக்கு வரும்பொழுது வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு எடப்பாடி, அதெல்லாம் சொன்னாங்க. நான் கேட்குறேன், நேற்று நடந்தது என்டிஏவோட கூட்டம் தானே, அது ஒரு பிரச்சார கூட்டம் தானே, நீங்கள் 5 வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல, பழனிசாமிக்கு இந்த 5 வாக்குறுதிகள் ஞாபகமே இல்லையா? நேற்று அவருக்கு ஞாபகமே இல்லையா? நான் இது மாதிரி 5 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் அதிமுக சார்பில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் சொல்லாத அவாய்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு என்ன ரகசியம்? அது பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ஏன் சொல்ல மாட்டேன்றார்? அது முக்கியமான விஷயம் இல்லையா? ரெண்டாவது, தினகரன் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவருக்கு இன்னும் என்டிஏ கூட்டணி தான், பிரதமர் என்டிஏ கூட்டணின்னு சொன்னார்னா தினகரனோட என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறார், அம்மாவின் ஆட்சின்னு தான் சொல்கிறார். அவர் இன்னும் எடப்பாடியை முழுமையாக ஏற்றுன்ற மாதிரி தெரியல, எப்படி ஜெல்லா போகுதுன்னு தெரியல. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்குன்னு தினகரனுக்கும் தெரியும். அதனால் அது ஜெல்லாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ட்டு தான் அவரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். 2026 பார்க்கணும் கீழ் லெவலில் ஜெல்லாகிறதா இல்லையான்றது முக்கியமான விஷயம். முடிவுகளில் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இத்தோடு நேர்பட பேசு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு